ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இங்க குழுமியாச்சு. இந்த பூமியை அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம். ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வரலாறு இருக்குது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அவர் முதலமைச்சராக வருவதற்கு இந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று முதலமைச்சரானாங்க. தமிழக வரலாற்றிலேயே 2 தெய்வங்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, அந்த 2 தலைவர்களும் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற செய்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரிய நிறைவேற்றிய தொகுதி இந்த தொகுதி. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கோட்டை, எக்கு கோட்டை. இருவரும் தலைவர்கள் இருந்த காலகட்டத்திலே இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அதனால் இந்த பகுதி மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்க என்பதை நேரத்திலே கொடிட்டு காட்டுகிறேன். இன்னைக்கு வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பல கட்சிகள் கூட்டணி வைத்திருந்தாலும் அதன் மூலமாக வெற்றி பெற்று விடுவோம் என்று இன்றைக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுது லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வெளிநாட்டிலிருந்து. இன்னைக்கு ஆண்டிப்பட்டியில இருக்கிற மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலம் முடிந்து விட்டது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி, விவசாய தொழிலாளிகள் நிறைந்த தொகுதி. ஆக இந்த தொகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். வேளாண் பெருமக்கள் பயன்பெறுவதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்கல் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே அவர்கள் பயிர்க்கடன் பெற்றிருந்தார்கள். அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை பயிர்க்கடன் ரத்து. அதே போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 2021 ஆண்டு விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 12,100 கோடி தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்காக பாடுபட்ட அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாக அதிமுக அரசு இருந்தது. அதே நேரத்தில் சிந்தித்து பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 51 மாத ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று இதே புரட்சி தலைவி அம்மாவில் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியிலிருந்து 152 அடி உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. முதற்கட்டமாக 136 142 அடி அணையிலே தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம். மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு 142 152 அடியாக உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அம்மாவில் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு கிடைச்ச தீர்ப்பு. அதிமுக ஆட்சி பொழுது இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக
கனவு கண்டு கொண்டிருந்தீர்கள். அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை எப்பொழுது உயர்த்தப்படும் என்று அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 136 142 அடி முதல் கட்டமாக உயர்த்தப்பட்டது. பிறகு அணையை பலப்படுத்துகின்ற பணி தொடங்கப்பட்டது. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த அணை பலப்படுத்துவதற்காக டெண்டர் விடப்பட்டு அதற்காக சுமார் 8 கோடி நிதி ஒதுக்கீடப்பட்டு முதற்கட்ட பணி ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே பேபி அணை பலப்படுத்துகின்ற பணி, தடுப்பு சுவர் பலப்படுத்துகின்ற பணி, அதோடு அந்த அணையின் இரு கரையின் பக்கமும் மரங்கள் நிறைந்திருக்குது. அந்த மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்புறப்படுத்துகின்ற பொழுது அதிகாரி மீது கேரள அரசு வழக்கு போட்டது. அதையும் சந்தித்தோம். அது மட்டுமல்ல, அணையை பலப்படுத்துவதற்கு வேணான கட்டுமான பொருட்கள் வெளியிலிருந்து கொண்டு போக கேரள அரசு அனுமதிக்கல. இப்படி பல பிரச்சனையின் காரணமாக அந்த பணி நின்றது. உடனடியாக கேரளாவுக்கு அங்கே இருக்கின்ற முதலமைச்சரை சந்திக்க நான் சென்றேன். அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினேன். பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆட்சி தொடர்ந்தால் இந்த மக்களுடைய எண்ணங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிருக்கலாம். நீண்ட கால பிரச்சனை 142 152 உயர்த்துவதற்கான பணியை திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தவில்லை. ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றோம் என்று சொல்கிறார். இந்தியா கூட்டணியில் தான் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கின்றது. இன்றைக்கு கேரளாவில் ஆளுகின்ற அரசு கம்யூனிஸ்ட் அரசு. இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேசி, அந்த முதலமைச்சரிடத்தில் பேசி, இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீரை பெறுகின்ற விதமாக, அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துகின்ற விதமாக இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. ஆக இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக குடும்பத்திற்கு, திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றார்கள். இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல. இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆண்டிப்பட்டியில் தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை. உண்மையிலேயே இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியிலே அங்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், அதுவும் தேனி மாவட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், தேனி மாவட்டம் இல்ல 5 மாவட்ட மக்கள் இந்த முல்லை பெரியார் அணையை நம்பி இருக்கின்றது. ஆக இந்த நீர்மட்டை உயர்த்துவதற்கு அங்க இருக்கின்ற கேரள அரசோடு தொடர்பு கொண்டு, இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்பு கொண்டு இதை நிறைவேற்றிருக்கலாம். அதுக்கெல்லாம் மனம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களை சிந்திப்பது கிடையாது. நாட்டு மக்களை சிந்தித்திருந்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி அமைத்தவுடன் முதல் காரியம் கேரள முதலமைச்சரை சந்தித்து முல்லை பெரியார் பிரச்சனை தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதற்கு மனமில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நிச்சயமாக உறுதியாக முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதருக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கண்மாய்கள் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். பல ஆண்டுகளாக கண்மாயில் தூர்வாராமல் இருந்தது. அதை தூர்வாருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து கண்மாய் எல்லாம் தூர்வாரப்பட்ட மண் முழுவதும் விவசாயியுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதனால பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இந்த கண்மாயில் தூர்வாரப்பட்டு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்திலே நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்கள். அது மட்டும் விவசாயிகள் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட் இயக்குவதற்காக மும்முனை மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இது வறட்சியான பகுதி சில இடத்திலே அந்த நீரை சரியான முறையில்
நம்முடைய வேளாண் பணிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொட்டு நீர் பாசனம் இந்தியாவிலேயே அதிக நிதி விவசாயிகளுக்கு அளித்த அரசு அதிமுக அரசாங்கம். சொட்டு நீர் பாசனம் ஒரு ஏக்கர் இருந்தா முழுசும் மானியம் 40,000 ரூபாய். அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குறதுக்கு 75% மானியம் கொடுத்தோம். இப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்தோம். விவசாயிகள் அவர்களுக்கு பயன்படுத்துகின்ற எந்திரங்கள் டிராக்டர் அவர்களுக்கு மானியம் 50%, பெண்கள் மீது வாங்கினா 50%, மற்றவர்கள் மேல் வாங்கினா டிராக்டருக்கு 40%. அப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு உதவி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். அதனால விவசாய தொழிலாளிகள் பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அது மட்டும் இல்லாம கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை குடும்பத்திலே இருக்கின்ற முதியோர்களுக்கு அம்மாவுடைய அரசு ஒரே நேரத்தில் சட்டமன்ற பேரவை 110 கீழ் அதிமுக அரசு அறிவித்தது 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 85% நிறைவேற்றப்பட்டது. அந்த ஏழைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதோடு தமிழகத்தில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம். அதே போல இன்றைக்கு தொழில் வளம் பெருக வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு தொழில் கிடைக்க வேண்டும். இப்படி விவசாயம் நிறைந்த பகுதியிலே தொழில் வளம் பெறுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம், கொள்கை. அதை மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த பகுதியிலே தொழில் வளம் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். அதோட இன்றைய தினம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். அம்மா மினி கிளினிக், இன்றைக்கு இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி. எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா நகரத்துக்கு வந்துதான் அவர்கள் சிகிச்சை பெற வேண்டும். அப்படிப்பட்ட 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நகரத்துக்கு அப்பால் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். அதை கொண்டாந்தா 2000 அம்மா மினி தமிழகத்தில் திறந்தோம். அதையும் இந்த விடியா திமுக அரசு தடை செய்ய நிறுத்தப்பட்டு ரத்து செய்து விட்டார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடங்கியவுடன் இந்த 2000 அம்மா மினி கிளினிக்ல 4000 அம்மா மினி கிளினிக் எல்லா கிராமத்திலும் திறக்கப்படும். இதனால ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியிலேயே சிகிச்சை பெற முடியும். இது ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால இதனால அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று ஒரே நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த ஏழைகளுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் உணர வேண்டும். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினாலே ரத்து செஞ்சிருக்கார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைத்த தலைவர். ஆக அந்த திட்டத்தை மீண்டும் அதிமுக அரசு வந்தபோது நிறைவேற்றப்படும். 4000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்படும். அதோட எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இது மட்டும் இந்த ஆட்சியில குறையில்லாம நடக்குது. எந்த துறையாவது லஞ்சம் இல்லாத செயல்படுத்த முடியுதா? நீங்க எந்த அதிகாரிட்டு போனாலும் அதுக்கு உண்டானதை வெட்டினா தான் அந்த காரியம் நடக்கும். உண்மைதானே? இப்படி அலங்கோல ஆட்சி தேவையா? அதே மாதிரி எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் விற்குது. விற்காத இடமே கிடையாது. எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது. எது கிடைக்குதோ இல்லையா, போதைப் பொருள் எல்லா பக்கம் கிடைக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. இந்த ஆட்சி ஏற்பட்ட ஒரே ஆண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை தொடங்குச்சு. அப்போதே நான் சட்டமன்றத்தில் பேசினேன், முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கப்பட்டு விட்டது, அதை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழ்நாடு சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை கொடுத்தோம். அதெல்லாம் அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அதனால இன்றைக்கு தமிழகத்தில் கடுமையாக
மாணவர்கள் தமிழர் பொதுமக்கள் கடுமையா பாதிச்சிருக்காங்க இந்த போதைப் பொருளால. இன்றைக்கு காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தால அந்த காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார். அவர் இந்த போதைப் பொருளை தடுக்கிறன்னு 2.0 3.0 4.0 ஓ போட்டுட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் ஓ போட்டதான் மிச்சம். அதான் இங்க இருக்கிற காவல்துறை கேட்டா சொல்லுவாங்க எந்த டிஜிபின்னு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு விட்டது. உண்மைதானே? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி. இதை தொடர வேண்டுமா? இன்றைக்கு நாட்டை காப்பது ராணுவம், மாநிலத்தில் மக்களை காப்பது காவல்துறை. ஆனா இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. 6 மாசத்துல 6 காவலரை கொலை செஞ்சு விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு தமிழக அரசுடைய இன்றைக்கு அதிகாரத்தின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் கைகள் கட்டப்பட்டு செயலிழந்து பார்க்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டாந்தோம். இன்னைக்கு திருமண உதவி திட்டம் 26 50,000 தாலிக்கு தங்கம் 76,000 ரூபாய் ஒரு பவுன். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஏழையில் கொடுக்கிற திட்டம். ஆக மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்ற பொழுது இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தில் இடம்பெறுகிறவர்கள் மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி கொடுக்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அறிவிச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தணும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கும் 25,000 மானியம் கொடுத்தோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் நம்முடைய சகோதரிகளுக்காக தொடங்கப்படும். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம், 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம், 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க, 4 பொறியியல் கல்லூரி, இந்த மாவட்டத்தில் கூட ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்தோம். இப்படி நிறைய கல்லூரிகளை திறந்து கற்புடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். அதே போல ஆரம்ப பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலை பள்ளி, நடுநிலை பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளி என்று நிறைய பள்ளிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் என்று பெயர் படுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். இப்போ இந்த திமுக ஆட்சியில் 207 அரசு பள்ளியில மூடிட்டாங்க. 207 அரசு பள்ளியில மூடிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் அரசு பள்ளியில திறந்தோம், திமுக ஆட்சியில் அரசு பள்ளியில மூடினாங்க. இதுதான் திமுக சாதனை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோட இன்றைக்கு கிராம நிறைந்த பகுதி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களாமா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அதோட கூட்டுறவு நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்களா? போட்டாங்களா? நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்காக வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க, ரத்து பண்ணாங்களா? எதுவுமே செய்யல. ஆனா முதலமைச்சர் 98% நிறைவேற்றலாம் சொல்றாரு. தன்னன் சொல்றாங்க. எல்லாமே நிறைவேற்றிட்டு ஒரு 37 அறிவிப்பு தான் பாக்கிக்கிறார். முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிட்டு இருக்காங்க. திமுக அரசு அத்தனை சொல்லுவது அத்தனை பொய். அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது கொரோனா காலம், இன்றைக்கு வேலை இல்லாம மக்கள் இருந்தாங்க. ஒரு ஆண்டு ரேஷன் கடையில விலையில அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை போட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல, கல்லூரிக்கு மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க. நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ்.
அதே போல குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலத்துல கொரோனா காலத்துல 1000 ரூபாய் கொடுத்தோம். அதோட தைப்பொங்கல் என்று ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாருக்கு 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். திமுகவில் இது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? இன்னொன்னு சொல்லுவாங்க, நாங்க குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு. எப்ப கொடுத்தாங்க? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அவர்களா கொடுக்கல, அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அண்ணா திமுக கட்சி தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் பேசினேன். தொடர்ந்து 2 ஆண்டு காலம் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய எம்எல்ஏ அழுத்தம் கொடுத்தாங்க. அண்ணா திமுக பொதுக்கட்டத்தில் அழுத்தம் கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இந்த ஏழை மக்களுக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதா சொன்னீங்களே, ஏன் கொடுக்கலன்னு அழுத்தம் கொடுத்த காரணத்தால வேற வழி இல்லாம 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். அதுவும் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுக்கணும். ஆனா திமுக கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக மக்களை ஏமாற்றி 28 மாசம் ஏமாத்தின அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி உடனே நிலம் இல்லாத இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, அவளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த உடனே நிலம் வாங்கி அற்புதமான பல லட்சம் ரூபாய் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, தேனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் கோடிநாக்கில் தொழில் பயிற்சி பள்ளி கொண்டு வரப்பட்டது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 136 142 உயர்த்தணும். பிறகு அணையை பலப்படுத்திய பிறகு 152 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். தொகுதி முழுவதும் தார் சாலைகள் அகலப்படுத்த குடிநீர் வழங்கப்பட்டது. முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி குயிக்கு அம்மா இருக்கின்ற மணிமண்டபம் அமைத்து அவருக்கு புகழ் சேர்த்தார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறோம். என்னங்க பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 10-15 கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டிப்பட்டி கிராம பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் மட்டம் உயர கண்மாய் குளங்களுக்கு முல்லை பெரியார் ஆற்று கொல்லப்பக குண்டங்களிலிருந்து குழாய் மூலம் நீர் நிரப்ப கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இந்த கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டும். ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதுக்கு அங்க ஒரு புறவழிச்சாலை கேட்டுக்கிறீங்க, அதுவும் நிறைவேற்றத்திற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆண்டிப்பட்டி அருகில் உள்ள வைகை அணையில இன்றைக்கு பல ஆண்டுகளாக தூர் வராமல் இருக்குது. அங்க வண்டல் மண் தேங்கி அங்க அணையினுடைய கொள்ளளவு குறைந்துள்ளது, அதை தூர்வார வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தூர்வாரி கொள்ளளவை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி ஆண்டிப்பட்டி தொகுதியில் கைத்தறி விசைத்தறி நெசவாளருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டுங்க. வீட்டுமனை பட்டா மட்டுமல்ல, வீடும் அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு கட்டித்தரப்படும். அதே போல இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிறைய கைத்தறி துணிகள் நெய்யப்பட்டு தேங்கி இருந்தது. அதற்கு மானியம் வேண்டும் கேட்டாங்க. அப்ப அம்மாவுடைய அரசு 350 கோடி கொடுத்து மானியம் கொடுத்து அங்க தேங்கிய கைத்தறி துணிகள் விற்பனை ஆவதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதோட நெசவாளருக்கு பசு வீடுகள், விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட், அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை, இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.